So, நம்ம பார்க்க போற லெசன்ஸ் வந்து என்னன்னா சிங்கிள் செல்ஸ் புரோட்டீன்ஸ். இது வந்து ஒன் ஆஃப் த 5 மார்க் கொஸ்டின்ஸ் ஃபார் த 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி புக். பாட்னி லெசன்ஸ்ல இருந்து சிங்கிள் செல்ஸ் புரோட்டீன்ஸ் என்னங்கற இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துறேன். இது வந்து ஷார்ட்டா வந்து என்ன சொல்றாங்க SCP அப்படிங்கறாங்க. SCP ஓட அப்ரிவியேஷன் தான் என்னது சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். இப்போ நம்ம பாடிக்கு வந்து என்னன்னா நிறைய வந்து நியூட்ரிஷன் தேவைப்படுது. நிறைய அமௌண்ட் அதிகமாக என்ன தேவைப்படுதுன்னா புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ், கார்போஹைட்ரேட், எலமெண்ட்ஸ் இதெல்லாம் சேர்ந்தது தான் என்ன சொல்றாங்க பேலன்ஸ்டு டயட். ஓகேங்களா? இப்போ சரிவிகித உணவு அப்படிம்பாங்க. ஸோ இந்த அதில் வந்து நிறைய வந்து அதிகமாக என்ன தேவைப்படுதுன்னா நம்ம பாடிக்கு புரோட்டீன்ஸ், புரதச்சத்து தமிழில் புரதம் தான் நம்ம பாடி வந்து ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. இப்போ கார்போஹைட்ரேட் வந்து என்னது எனர்ஜியை தான் கொடுக்குது. ஆனால் பட் ப்ரோட்டீன்ஸ் இஸ் கிவன் த ஸ்ட்ரக்சர் அவர் பாடி. ஓகே, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இப்போ இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் வந்து ப்ரோட்டீன்ஸ் வந்து அதிகமாக எங்கே இருக்குன்னா டால்ஸில் இருக்குது. டால்ஸ்னா பருப்புகள் சொல்லுவாங்கல்ல அதில் இருக்குது. பட் இங்கே வந்து என்னென்னா இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் வந்து இப்போ பருப்போட விலைலாம் எவ்வளவு 200 250 போயிட்டு இருக்குப்பா. புரோட்டீன்ஸ் நம்ம பாடிக்கு தேவை. எசென்சியல் அமினோ ஆசிட் வந்து இருக்கு. புரோட்டீன்ஸ் மேட் ஆஃப் அமினோ ஆசிட். அப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து என்னது புரோட்டீன்ஸ் நம்ம பாடிக்கு ரொம்ப 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 முக்கியம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ அது புரோட்டீன்ஸ் இல்லாட்டினா என்ன ஆகுனா தெர் இஸ் நோ எனி ரெகுலர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல் டிவிஷன்ஸ். செல்லு வந்து ரெண்டாக ஃபார்ம் ஆகாது, ஸ்ட்ரக்சர் இல்லாமல் போயிடும். அப்போ வந்து என்னது புரோட்டீன்ஸ் முக்கியம். அப்போ வந்து சரௌண்டிங்கில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஆஃப் த புரோட்டீன் கண்டென்ட் எல்லாமே ஹை காஸ்ட்டாக இருக்கு, புரோட்டீன்ஸ் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சம் சயின்டிஸ்ட் இன்வென்ஷன்ஸ் ஃபார் த டிஸ்கவர் த ஃபைண்ட் அவுட் த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். இது எங்கேருந்து எடுக்கிறாங்கன்னா சார் மைக்ரோ ஆர்கானிசத்துலேருந்து புரோட்டீன்ஸ் எடுக்கிறாங்க. நம்ம வீட்டு பக்கத்தில் போகிற வேஸ்ட் பற்றிலாம் போயிட்டு இருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கிரீன் கலரில் இருக்குது மேட், கிரீன் கலர் மேட்டில் இருக்கும். அந்த கிரீன் கலர் மேட் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு பேர் தான் சொல்கிறாங்க ஆல்கே. பச்சையாக குளத்துலலாம் பற்றிலாம் இருக்காங்க. அது வந்து ஒரு சிங்கிள் செல்ஸ். அதை வந்து மைக்ரோஸ்கோப் தான் பார்க்கலாம். அதில் உள்ள ப்ரோட்டீன் எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் சப்ளிமெண்ட் ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ வந்து வேர்ல்டு ஃபுல்லாக வந்து என்னது ஓவர் பாப்புலேஷன்ஸ். அப்போ டிமாண்ட் ஆகுது ஃபுட்டு. அப்போ அந்த மாதிரி ஃபுட்டு டிமாண்ட் ஆகும்போது நம்ம எதில் இந்த ஃபுட்டு எடுக்க போகிறோம், ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது, வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ மைக்ரோம்ஸை வச்சு ப்ரோட்டீன் ப்ரொடியூஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, அந்த நிகழ்ச்சிக்கு பேர் தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஈவன் த ஆல்கே, பாக்டீரியா, ஃபங்கை இதுல இருந்து மைக்ரோ ஆர்கானிசத்திலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் வாங்க போகிறோம் புரோட்டீன்ஸ், புரதச்சத்து. மைக்ரோ ஆர்கானிசம் நம்ம வந்து we can receive the microbes from the protein from the microorganisms. அப்போ ஒரு நுண்ணுயிரிலிருந்து நம்ம வந்து தேவையான புரதத்தை எடுக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். ஓகேங்களா? இப்போ இதுக்கு என்னென்னலாம் யூஸ் ஆகுதுன்னா யூசஸ்ல வந்து என்னது ஆல்கே அண்டு ஃபங்கை அண்டு பாக்டீரியா இதெல்லாம் வந்து யூஸ் ஆகுது. எதுக்கு இந்த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸுக்கு. இதில் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்றேன், நோட் பண்ணி வச்சுங்க. வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. லெட் அஸ் see one by one. இன்னும் சொல்ல போனால் இப்போ ஸ்பேஸுக்கெல்லாம் போகிறாங்க. ஸ்பேஸுக்கு போகும்போது விண்வெளி அங்கே போகும்போதெல்லாம் வந்து சாப்பாடு கொண்டு போயிட்டு ஒரு 6 மாதம் தங்கியிருக்க முடியாது. அப்போ அது என்ன எடுத்துட்டு போகிறாங்கன்னா ஸ்பைருலினா அப்படிங்கிற ஒரு டேப்லெட் ஃபார்மில் கொண்டு போயிடுறாங்க. அது என்னது சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் தான். அந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் உங்களுக்கு பசி வரும்போது அந்த டேப்லெட்டை போட்டோன்னா பசி வந்து போயிடும். எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்களா? ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு நுண்ணுயிரியை வச்சு ஒரு புரதத்தை எடுக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன். ஓகேங்களா? ஸோ ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோம்ஸ். இந்த மைக்ரோம்ஸ் எடுத்து என்ன பண்ணுவோம்னா கல்ச்சர் பண்ணி ட்ரை பண்ணி என்ன பண்ணுறாங்க அதை அப்படியே டேப்லெட் கேப்சூல் ஃபார்மில் என்ன பண்ணுறாங்க செட் பண்ணிடுறாங்க ஒரு டேப்லெட் மாதிரி. ஓகே, ட்ரைடு செல்ஸ் ஆஃப் மைக்ரோம்ஸ் தட் ஆர் யூஸ் டு அஸ் ஏ ப்ரோட்டீன்ஸ். அது வந்து ப்ரோட்டீன்ஸ் பர்பஸ் கண்டி நம்ம எடுக்கிறோம். ஓகே, ஸோ சப்ளிமெண்ட் ஃபுட் ஃபார் த ஹியூமன். இது வந்து ஒன் ஆஃப் த சப்ளிமெண்ட் ஃபுட் ஃபார் த ஹியூமன்ஸ். த ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ நிறைய என்னது நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது, நிறைய நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. ஸோ கண்டெய்ன்ஸ் மோர் ப்ரோட்டீன்ஸ், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் இருக்கு, அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, புரோட்டீன்ஸ் இருக்கு, லிப்பிட்ஸ் இருக்கு. ஸோ எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் பாக்டீரியா சொல்றாங்க. இந்த பாக்டீரியா வந்து என்ன சொல்றாங்கன்னா மெத்திலோ பிளஸ் மெத்திலோட்ரோபஸ். இந்த பாக்டீரியா வந்து என்ன பண்ணுது ஃபர்ஸ்ட் லெட்டர் எம், கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர். இது வந்து என்னது ஜுவாலஜிக்கல் நேம் ஃபார் த பாக்டீரியா. அண்ட் செல்லுலோமோனஸ் ஒன் ஆஃப் த பாக்டீரியா இஸ் யூஸ்ட் ஃபார் த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். அண்ட் அல்கலிஜின்ஸ் அப்படிங்கிற ஒரு சம் ஃபங்கை. இந்த ஃபங்கஸ்ல வந்து அகாரிகஸ் கம்பஸ்ட்ரிஸ் அப்படிங்கிற ஃபங்கஸ் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். அண்ட் சக்காரோமைசிஸ் செர்வீசியா யூ நோ வெரி வெல் ஃபார் த வெரி ஃபெமிலியர் நேம் இந்த ஈஸ்ட் வந்து நிறைய பேக்கரி ஐட்டத்தில் ஃபெர்மெண்டேஷன் ப்ராசஸ் பண்ணுதுங்கிறாங்களா, அந்த ஈஸ்ட் வந்து இட் இஸ் யூஸ்ட் ஃபார் த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். தட்ஸ் ஏ கேண்டிடா அண்ட் யூட்டிலைஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்கஸ் யூஸ்ட் ஃபார் த சிங்கிள் செல் புரோட்டீன்ஸ். நெக்ஸ்ட் பாருங்க சம் ஆல்கே spirulina and chlorella and chlamydomonas. Those algae also used for the production of the single cell proteins. The differences between the algae and especially chlorella and chlamydomonas. The chlamydomonas on the presence of the flagella, one of the unicellular
alkane, and chloralizia there is no any flagella. ஓகேங்களா, நான் motiles it can move place to place by the flagella in the clavidomonas. இது ஒரு 1 மார்க் क्वेश्चनல தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா சிங்கிள் செல் புரோட்டீனா இப்போ ஸ்பேஸ்ல சொன்ன பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு வந்து ஃபுட் எல்லாம் கொண்டு போக மாட்டாங்க. அங்கே வந்து என்ன பண்றாங்க, இந்த சிங்கிள் செல் புரோட்டீன் வந்து என்ன பண்றாங்க, கன்சியூம் பண்ணிட்டு they will live more days. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் நான் பார்க்க போற டாபிக் ஓகே ஸ்பைருலினாங்கிறது ஒன் ஆஃப் த ஆல்கே. இந்த ஸ்பைருலினாங்கிறது ஒன் ஆஃப் த கேன் ஈஸிலி க்ரோன் வெரி ஈஸியாக வந்து இந்த ஸ்பைருலினா ஆல்கே வந்து க்ரோத் பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் ஃப்ரம் த பொட்டேட்டோ வேஸ்ட் இருக்குல்ல, பொட்டேட்டோ வேஸ்ட் வாட்டர்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ஸ்பைருலினா அப்படிங்கிற ஒரு ஆல்கே வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி சிங்கிள் செல் ப்ரோட்டீனை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகே நெக்ஸ்ட் இது அப்ளிகேஷன் ஆஃப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன் சொல்லி ஒரு 3 மார்க்லேயே 5 மார்க் கொஸ்டின்லேயும் கேட்டால் அது சம் கட் ஷார்ட் சம் பாயிண்ட் சொல்லி ஓகே ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் இந்த சிங்கிள் செல் ப்ரோட்டீனால என்ன கிடைக்குதுன்னா நிறையா ப்ரோட்டீன்ஸ் நிறையா கிடைக்குது. ஓகே நெக்ஸ்ட் காஸ்மெட்டிக்ஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் த காஸ்மெட்டிக்ஸ் செகண்ட் பாயிண்ட்ஸ். தேர்ட் பாயிண்ட்ஸ் ஃபீடிங் கேட்டில்ஸ். நம்ம நாட் ஒன்லி ஃபார் நம்மளுக்கு மட்டும் ஃபுட்டாக இல்லை, சில பேர்ட்ஸு சம் அனிமல்ஸுக்கு ஆல்சோ என்னது யூஸ்டு ஃபார் த ஃபுட்டு ஃபீடாக யூஸ் ஆகுது. தட்ஸ் ஃபீடிங் கேட்டில்ஸ்னா கால்நடைகளுக்கு உணவுப் பொருளாகவும் பயன்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க அரோமா கேரியர்ஸ் டேஸ்ட் சேர்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி சில நறுமண பொருட்களை ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து இட் இஸ் யூஸ் ஃபார் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். ஓகே நெக்ஸ்ட் ஹை நியூட்ரிட்டிவ் வேல்யூ, இதில் வந்து நிறையா நியூட்ரிட்டிவ் வேல்யூ இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஓகே லாஸ்ட் விஷயம் பேப்பர் மேக்கிங். ஸோ அதோட வேஸ்ட் பற்றிலாம் இருக்குது, அந்த ட்ரை பண்ணி அந்த ட்ரைடு மைக்ரோம்ஸ் தான். அப்போ ஒரு ஆல்கையோ ஒரு ஃபங்கையோ என்ன பண்ண ட்ரை பண்ணிவிட்டு அந்த அதுலேருந்து எசன்ஸ் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணாங்க வேஸ்ட் பண்ணுறாங்க, அதுலேருந்து பேப்பர் மேக்கிங் யூஸ் ஆகுறாங்க. These are all பாயிண்ட் சொல்லி பாருங்க சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ் அப்ளிகேஷன் ஆஃப் த சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். அப்போ சிங்கிள் செல் ப்ரோட்டீன் என்னன்னு சொல்லிட்டேன், நல்லா வச்சுக்கோங்க. மைக்ரோம்ஸை வச்சு அதுலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோட்டீன் எடுக்கிற நிகழ்ச்சிக்கு பேர் தான் சிங்கிள் செல் ப்ரோட்டீன்ஸ். வெரி ஈஸி 5 மார்க் கொஸ்டின்ஸுங்க. புக்கில் நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் ரீட் பண்ணுறது வெரி ஈஸியாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.